வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவை பற்றி தாங்க பேச போகிறோம். லொட்டு லொசுக்கு பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவுமே ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்லும். அதுலேயும் நேற்று போட்டிருந்த வீடியோ சிறப்பிலும் சிறப்பு, மிக சிறப்புங்க. நம்ம டாக்டர் ஷாலினியும் தோழர் மதிமாறனும் அனல் பறந்த உரையாடல் அப்படின்னு தான் தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் உரையாடலில் அனல் பறக்கலை, இந்த சமூகத்தில் அனல் பறக்கணுங்கிறதுக்காக பேசின பேச்சு தான் அவங்க 2 பேரும் பேசினது. கழுத்து மேலே கத்தி வச்சிருந்தாலும் 3 புள்ளி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல மதிமாறன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அந்த கத்தியிலிருந்து பூ பூக்கும். எஸ், ஜாதி சிஸ்டத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வீடியோவோட கருவாக இருந்தது. ஒவ்வொரு திராவிட இயக்க மாணவர்களும், சமூகத்தில் படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும், இல்லை பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி ஏதாவது கற்றுக்கணும், உங்களுக்காக பேசணும் அப்படின்னு இருக்கிற மாணவர்கள், இல்லை ஜாதிங்கிறது இல்லைப்பா அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், இப்படி இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் கழுத்து மேலே கத்தி வச்சாலும் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க வேண்டியது. மதிமாறன் தோழருடைய நிறைய உரைகள் மிக சிறப்பாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். நேற்று நடந்த அந்த 1 டே மேட்ச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. 2 பேருமே பெரியாரிய கருத்துக்களை பேசுறதுல பயங்கரமான ஹிட்டர் தான். கிட்டத்தட்ட இந்த சமூகத்தில் 100 செஞ்சுரிக்கு மேலே போட்டவங்க தான். ஷாலினி மேடம் 2020 மாதிரி ஆடுற பிளேயர். ஆனால் நேற்று என்ன நடந்துச்சுன்னா, மதிமாறன் தோழர் நீங்கள் அடிங்க, நான் ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறேன். மதிமாறனும் மிகச்சிறப்பான இன்னிங்ஸை நேற்று விளையாண்டாரு. இந்த வார்த்தையில் விளையாடுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் கருத்துக்களை வார்த்தையாக்கி அந்த வார்த்தையில் விளையாடுறதுங்கிறது நேற்று தான் மதிமாறன் தோழர்கிட்ட பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுக்கான கிளாஸை ரொம்ப எளிமையாக எல்லாத்துக்கும் புரியும்படி எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் 1.5 மணி நேரத்தில் டப்புன்னு முடிச்சாங்க. வீடியோ ஆரம்பிக்கிறப்ப 1.5 மணி நேரமா எப்படி கேட்கறதுன்னு தோணுச்சு. வீடியோ முடிக்கும்போது ஐயோ முடிஞ்சு போச்சா அப்படின்னு தோணுச்சு. இனி எனவே பேசுவோம் இந்த கருத்துக்களை பேசும்போது இவங்களுடைய கருத்துக்கள் பிரதிபலிக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த வீடியோ மூலியமா தோழர் மதிமாறனும் டாக்டர் ஷாலினியும் நமக்குள்ள ஏற்படுத்துறாங்க. ஒருவேளை யாராவது புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பார்த்துருங்க. நாம் என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்கேருந்து கருத்துக்களை எடுக்கணும், எடுக்கிற கருத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப அழகாக மதிமாறன் தோழர் கிளாஸாக எடுத்திருந்தாருங்க. இப்போ நான் பயன்படுத்த போகிற வார்த்தை 2 பேர்த்த ஒப்பீடு பண்ணுறதுக்காக பயன்படுத்தலை, ஆனால் பெரியார்தாசனை மீண்டும் நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அதுவும் சாதி அப்படிங்கிற ரொம்ப சென்சிட்டிவான பெரிய சப்ஜெக்டை பற்றி பேசும்போது அது இல்லடா அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டில் போகிற போக்கில் டீல் பண்ணுற அந்த மெத்தட் இருக்குல்லங்க, அதுவும் குரு பாரதி ராஜாவையும் சிஷ்யன் பாக்கியராஜையும் வேறுபடுத்தி காட்டின அந்த பாயிண்ட் இருக்குல்லங்க. குரு பாரதி ராஜா கூட தன்னுடைய ஜாதிக்குள்ளேயே சேஃப்டியா நின்னுதான் விளையாண்டாராமா. பாலுவோட பட்டத்தை எடுக்கிறப்ப பலார்னு அறைய தெரிஞ்ச பாரதி ராஜாவுக்கு, அதாவது அந்த சீன்ல பேக்ரவுண்டு மட்டும் அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும், ஹீரோ தலையை மட்டும் இப்படின்னு திருப்புவாரு. டைரக்டர் யாரை வச்சு அடிச்சாருன்னா ஒரு குட்டி பையனை வச்சு அடிச்சாராமா. குட்டி பையனை வச்சு அவ்வளோ பெரிய ஆளை அடிக்க தெரிஞ்ச டைரக்டருக்கு குட்டி பையன் தோல்ல இருந்த அந்த நூலை எடுக்க மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே சிசி என்கிட்ட வராரு, சிசியனே இப்படி நினைச்சு எடுத்திருப்பாரான்னெல்லாம் தெரியாது. ஆனா சிசியன் எடுத்த அந்த சீனை மதிமாறன் சொல்லி கேட்டப்போ மறுபடியும் அந்த சீனை பார்க்கணும்னு தோணுச்சு. இது நம்ம ஆளு தோழர் மதிமாறனா தான் சொன்னேன், ஆனால் அது பாக்கியராஜுக்கும் பொருந்தி போயிடுச்சு. நீங்கள் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன ஹீரோயினோட அப்பா அவர் தோல்ல விழுந்த துண்டை திருப்பி வாங்க மாட்டேன்னு சொன்னாராமா. என்ன காரணம் தெரியுமா? சாதினா என்னன்னே தெரியாத அந்த குழந்தை அந்த துண்டை தொட்டுருச்சு. துண்டு உனக்கு வேணுமா, இந்த வச்சுக்க அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லியிருக்கலாம். பாக்யராஜ் ரொம்ப ரொம்ப நேர்மையா அந்த சீனை எடுத்திருக்காரு. அதை மதிமாறன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்தாரு. எனக்கு இது நம்மால படத்துல பாக்யராஜ் கிட்ட பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்துச்சு. கடைசியா அந்த ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது குமரிமுத்துவை ஏன் கால் மேல கால் போட்டிருக்கேன்னு பாக்யராஜ் கேட்பாரு. இவ்வளவு எக்ஸலண்டான சீனெல்லாம் வச்ச பாக்யராஜ் இதை வச்சதுலயும் ஏதாவது ஒரு நேர்மை இருக்குன்னு
நாம நம்புவோம். இது மட்டும் இல்லைங்க, ஜாதி சிஸ்டம் எப்படி நம்ம சமூகத்துல இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தோழர் மதிமாறன் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு தான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. டாக்டர் ஷாலினி அவர்களுடைய அந்த கேள்வி ரொம்ப எக்ஸலண்டான கேள்வி, ரொம்ப தெளிவான கேள்வி. மிலேனியம் கிட்ஸுக்கு கூட ஜாதி இருக்குல்ல. சுர்ஜித் எதுக்காக வெட்டனா? 23 வயசுன்னா கண்டிப்பா அவன் 2K கிட்ஸ் 2001 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மதிமாறன் கொடுத்த பதில் இருக்குல்லங்க, அது குடும்பத்துல இருக்க சாதிகளை அப்படியே துவச்சு காய போட்டுருச்சு. பையன் பீடி சிகரெட் பிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள், தண்ணி கிண்ணி அடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள், ஒருவேளை பொம்பளை கிம்பளைன்னு ஏதாவது இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள், இந்த 3ல எது இருந்தாலும் பையனை பேசி திருத்திடலாம். ஆனா பையன் கெட்ட பழக்கத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற இதே பெற்றோர்கள் தான் சாதிய சின்ன வயசுல இருந்து சாப்பாடு கூடயே ஊட்டி 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 வளர்த்துறாங்க. சாதி சனம் முக்கியம், சாதி சனம் முக்கியம், சாதி சனம் முக்கியம். இன்னைக்கு நம்ம சுர்ஜித்துக்கு அவங்க அப்பா அம்மா எந்த சாதியை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்களோ அதே சாதி தான் இன்னைக்கு அவனை பூட்டி வச்சிருக்கு. இப்படி ஊட்டி வளர்க்குற ஒரு பெற்றோருக்குமே புரியல சாதி ஒரு பெருங்குற்றம், சாதி ஒரு பாவச் செயல், சாதி மனித தன்மையற்ற செயல். இந்த விஷயத்த பெற்றோர்களே தெரிஞ்சுக்காம போனதுக்கு காரணம் நம்மளுடைய புத்தகங்களும் காரணம். வார்த்தையிலேயே தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு தான் சொல்லியிருக்கு. அந்த புக்கு என்ன நமக்கு சொல்லுதுன்னா, சாதி இருந்துட்டு போட்டும், ஆனா அதனால தீண்டாமை பார்க்கறது தான் தப்புன்னு சொல்லுது. அதுவும் ரொம்ப மென்மையா மயிலரகால சொல்ற மாதிரி சொல்லிருச்சு. இனியாவதோ அந்த புத்தகத்துல இருந்து தீண்டாமைய தூக்கி போட்டு சாதிய வெப்பம். அம்பேத்கரை பத்தி மதிமாறன் சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நம்ம டாக்டர் அதுக்கான கேள்வி என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சாதியை எப்படி ஒழிப்பது? அவரு அம்பேத்கர் கிட்ட இருந்து கோட் எடுத்து பேசிட்டே வருவாரு. ஒன்றும் இல்லை, சாதி தான் அந்த மதத்தின் ஆணிவேர். அந்த மதத்தில் இருக்கிற எந்த சாமியுமே அந்த மதத்துக்கு முக்கியம் அல்ல, சாதி தான் முக்கியம். அந்த மதத்தையும் இன்னைக்கு வரையும் காப்பாத்தி வச்சிருக்கிறது அந்த தீட்டாமா. ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. ஒருவேளை நாங்கெல்லாம் அந்த மதத்துக்கு திரும்பி போறோம், அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி தாய் மதத்துக்கு திரும்பி போறோம் அப்படின்னா எங்களை என்ன சொல்லுவாங்க? நாங்களும் அந்த தீட்டில் சேருவோமா? ஒருவேளை அந்த தீட்டெல்லாம் இல்லை, நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா கண்டிப்பா வரத்தான் செய்வோம். ஏன்னா பொது சமூகத்தோடு இணைந்து வாழ்வது மட்டுமே ஆகச்சிறந்த வாழ்வு. சக மனுஷனை பார்த்து பயந்து வாழற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? டாக்டர் ஷாலினியும் தோழர் மதிமாறனும் ரொம்ப சிறப்பான ஒரு உரையாடலை பேசியிருக்காங்க. அது எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருங்க. அவங்களுடைய மொத்த வீடியோவையும் நம்ம இப்போ பேசிட முடியாதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. டாக்டர் ஷாலினிக்கும் நம்ம மதிமாறன் தோழருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்றதுல எனவே பேசுவோம் ரொம்ப பெருமை அடையுது. எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கீங்க, இனி எங்களை மாதிரி வரக்கூடிய பல புது யூடியூபர்ஸுக்கும் கிளாஸ் எடுத்திருக்கீங்க. மிக சிறப்பான உரையாடல் இது. சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, நிகழ்த்திக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டுடியோவில் பேசுகிற இதே விஷயத்த பல கல்லூரிகள்லையும் பேசுனீங்கன்னா மாணவர்கள் நிறையா பேர்த்துக்கு இன்னும் உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். பசங்களுக்குள்ள வெட்டிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பேச வச்சிருங்க. பசங்க படிப்பு தான் முக்கியம்னு போயிடுவாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். சமூக சீர்கேட்டில இருந்து சமூகத்தை காப்பாத்துற பொறுப்பு மாணவர் கையில தான் இருக்கு. அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துறது தான் நம்ம அரசுடைய கடமை. அந்த அரசுக்கு உதவி செய்யத்தான் எங்க தோழர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. தோழர் மதிமாறனும் டாக்டர் ஷாலினி அவர்களும் இதே போன்ற உரையாடல்களை கல்லூரிகள்லையும் நடத்தணும் அப்படின்னு எனவே பேசுவோம் ஆசைப்படுது. உங்ககிட்ட வேண்டுகோளா வச்சுக்கிறோம், நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதை கேட்டு நாங்களும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.